அவர்கள் கொண்டாடுகிறதிலே இந்த நாட்டுக்கு பணியாற்றுவதாக தெரியவில்லை. நிறைய பணம் கிடைக்கும் போது துணைவேந்தர்கள் நியமனத்தை எல்லாம் இனிமேல் தாங்களே செய்து கொள்ளலாம். ஒரு துணைவேந்தருக்கு 50 கோடி 100 கோடி ரூபாய் பணம் வாங்கலாம், அல்லது திமுகவுடைய பேச்சாளர்களை துணைவேந்தர்களாக நியமிக்கலாம். அப்படித்தான் ஏற்கனவே நீங்கள் அதுக்கப்புறம் துணைவேந்தராக இருந்து ரிட்டையர் ஆகி வெளியே வந்ததற்கு பின்பு பார்த்திருப்பீர்கள். சபாபதி ஒரு பேர் என்ன சபாபதி மனோன்மணி சுந்தரனார் பிள்ளையினுடைய அந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருந்தவர். அவர் எப்படிப்பட்ட பேச்சாளராக எப்படிப்பட்ட வாதங்கள்லாம் கலந்து கொள்வாரா என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆக திமுகவுடைய பேச்சாளர்களை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களாக நியமிப்பதற்காகவும் அல்லது 50 கோடி 100 கோடி ரூபாய் கையூட்டு பெறுவதற்காகவும் தான் இன்றைக்கு இந்த துணைவேந்தர் நியமனத்தை அவர்களே செய்து கொள்ளலாம், வேந்தர்களாக முதலமைச்சரை இருக்கலாம் என்று போட்டு நேரடியாக கொள்ளையடிக்கலாம் என்பதை சந்தோஷத்திலே திமுக பட்டாசு வெடிக்கிறது. ஆனால் பட்டாசு வெடிக்கிறவனுக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை. பட்டாசு வெடிப்பவனுக்கு பட்டை தான் போடுவார்கள் திமுகவுடைய தலைமை. இவனை கவனிப்பவர்கள் யாரும் கிடையாது. அது சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் தான் துணைவேந்தருடைய நியமனத்திலே பரப்போட லஞ்சப்படம் போய் சேருமே தவிர மீதி எல்லாம் திமுக தொண்டன் பட்டாசு வெடிக்கிற தொண்டன் இலவகாத்த கிளி போல கிடக்க வேண்டியதுதான். எனக்கு என்னை பொறுத்தவரை நாடாளுமன்றத்திலே சட்டமன்றத்திலே பல்வேறு ஜனநாயக அமைப்புகளில் பணியாற்றியவன் என்ற வகையில் நான் பார்க்கிற போது உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிற இந்த தீர்ப்பு என் பார்வையில் தவறான தீர்ப்பாக தெரிகிறது. தனிப்பட்ட முறையில் இது பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்தாக நான் சொல்லவில்லை, என்னுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் நீண்ட காலம் அரசியலில் இருந்து நீண்ட காலம் நிர்வாகத்திலே எல்லாம் பார்த்து விட்டு வந்து இது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்யவில்லை என்றால் பொதுமக்களுடைய பணிகளில் பொதுமக்கள் சேவையிலே இருப்பதற்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் என்பதற்காக எப்படி சிவனே தவறு செய்தாலும் தவறுதான் என்ற நக்கீரன் சொன்னார்களோ அதை போல கருவிக்கொண்டு இந்த தீர்ப்பை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தவறான தீர்ப்பை தந்திருப்பதாக நான் கருதுகிறேன். காரணம் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களை பற்றி கருதாமல் ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்ற ஜனநாயக ரீதியாக சட்டமன்றத்திற்கு இருக்கின்ற அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனநாயக அமைப்பு என்ற வகையிலே மட்டும் உச்ச நீதிமன்றம் பார்த்திருக்கிறார். ஆனால் யார் அதிலே முதலமைச்சராக இருக்கிறார்கள், அவர்கள் தவறுகள் என்ன, அவர்களுடைய கடந்த காலம் என்ன, பல்கலைக்கழகங்களை எப்படி அவர்கள் வழிநடத்தினார்கள், பல்கலைக்கழகத்தில் எப்படிப்பட்ட தவறுகள் நடைபெற்றது, இதையெல்லாம் ஆராயாமல் அல்லது இதையெல்லாம் எதிர்முனையில் இருந்தவர்கள் எடுத்து வைக்காமல் கவர்னருக்கு ஆதரவாக பெரிய பெரிய வழக்கறிஞர்களை போய் 100 கோடி 200 கோடி ரூபாய் பணம் கொடுத்து நியமித்து வாதாட முடியாது. இது அவர்கள் அரசாங்கத்திலே இருக்கிற அரசாங்கத்திலே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருக்கிறது, டாஸ்மாகிலே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருக்கிறது, மன்ரேகாவில வேலைவாய்ப்பு திட்டத்திலே மத்திய அரசு கொடுத்த பணத்திலே கொள்ளையடிக்கப்பட்ட பணம் இருக்கிறது. ஏராளமான கோடி பணம் வைத்திருக்கிறார்கள். அந்த பணத்தை வழக்கறிஞர்களுக்கு 100 கோடி 200 கோடி கொடுத்து இவர்களுக்கு ஆதரவாக வாதாட முடியும். ஆக தமிழக அரசுக்கு எதிராக வாதாடுகிறவர்கள் எந்த பணத்தை வைத்துக் கொண்டு வாதாடுவது? ஆக வாதத்திறமை மிக்கவர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி வாதங்களை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று நான் நேரடியாகவே சொல்ல முடியும். காரணம் இவர்கள் தமிழக அரசுக்காக அரசாங்க வழக்கறிஞர்களை வைத்து மட்டும் இந்த வழக்கை தொடரவில்லை, வெளி வழக்கறிஞர்களையும் இதற்கு என்கேஜ் செய்திருக்கிறார்கள். வெளி வழக்கறிஞர்களை இவர்கள் எதற்கு என்கேஜ் செய்தார்? அவர்களுக்கு நேரடியாக கொடுத்த பணம் எவ்வளவு, மறைமுகமாக கொடுத்த பணம் எவ்வளவு? ஆக ஒட்டுமொத்தமாக
ஒரு தவறை செய்வதற்காக மீண்டும் மீண்டும் தவறை செய்வதற்காக மூலதனத்தை போட்டிருக்கிறார். தமிழக அரசை பொறுத்தவரை, அதுவும் ஸ்டாலின் அரசை பொறுத்தவரை, நான் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்ல போகிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஹார்வெஸ்ட். இன்வெஸ்ட் ஹார்வெஸ்ட். இன்வெஸ்ட் பண்ணு, ஹார்வெஸ்ட் பண்ணு. முதலீடு செய், அறுவடை செய். முதலீடு செய், அறுவடை செய். ஆக இது ஒரு முதலீடு செய்திருக்கிறார். முதலீடு செய், அறுவடை செய். துணைவேந்தர்களுடைய பணி நியமனத்துக்கு தாங்களே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு முதலீடு, அதற்கான வழக்கறிஞர்கள் மூலமாக வாதாடி அந்த அதிகாரத்தை பெற்றிருப்பது முதலீடு. ஹார்வெஸ்டிங் எப்பொழுது என்றால் நியமனத்தின் போது பார்ப்பீர்கள். ரெண்டு வழக்கு முரண்பட்ட வழக்கு. டாஸ்மாக் இதுல வேறு மாநிலத்துக்கு மாற்றணும்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப அதை உச்ச நீதிமன்றம் சொன்னது அவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லி வாபஸ் வாங்கியதற்கு காரணம், உச்ச நீதிமன்றத்தில் இதே போலவே போய் தவறான தீர்ப்பு வாங்கலாம் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்குள் உயர் நீதிமன்றம் முழித்துக் கொண்டது. உச்ச நீதிமன்றத்தில் டாஸ்மாக் தவறான தீர்ப்பு உயர் நீதிமன்றமே பார்த்தார்கள். அதற்குள் உயர் நீதிமன்றம், நீங்கள் ஏற்கனவே இந்த வழக்கை சந்திக்க வந்த பொழுதே நாங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று சொல்லியிருக்கலாம் இல்லை என்று ஒரு கேள்வியை கேட்டவுடனே, நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிற வரை உச்ச நீதிமன்றம் அதில் முடிவெடுக்க முடியாது என்ற நிலைதான். இதற்கு மேல் அதிகாரம் படைத்தது உச்ச நீதிமன்றம். ஆனால் இங்கே நடக்கக்கூடாது என்று சொல்லுகிற அதிகாரம் சட்டப்படி கிடையாது. அதை தெரிந்து கொண்டு இவர்கள் வாபஸ் அதை தெரிந்து கொண்டுதான் அவர்கள் அங்கிருந்து வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே பாரதத்தினுடைய நிதியமைச்சரை சந்தித்த போது விளக்கமாக கடிதமே கொடுத்திருக்கிறேன். டாஸ்மாக் ஊழல் நடைபெற்று 60% சரக்குகள் மட்டுமே முறையாக கடைகளுக்கு விற்பனையாவதும், 40% சரக்குகள் ஜிஎஸ்டியினுடைய வரி விதிப்புக்கு ஆளாக்கப்படாமல் நேரடியாக விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டு அதில் 1000 கோடி, அதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் 1000 கோடி வரை இதிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஈடி செய்தி குறிப்பாக தந்ததற்கு பின்பு அதற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதற்கு கூட்டு பொறுப்பேற்றக்கூடிய முதலமைச்சர், அமைச்சரவையினுடைய கூட்டுப்புறவு ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர், இவர்கள் 2 பேர் மீதும் வழக்கு மன்றத்திலே வழக்குக்கு போக வேண்டும். ஏன் இன்னும் ஈடி அந்த வழக்கை போடவில்லை? ஏன் ஈடி இன்னும் இன்ட்ரீம் பெட்டிஷனை போடவில்லை என்ற பொருள்படி இந்த கடிதத்தை நான் நிதியமைச்சரிடம் தந்திருக்கிறேன். இன்னும் வழக்கு போடவில்லை. அது பாரத பிரதமருக்கு சென்றிருக்கிறது. நிதியமைச்சர் ஒட்டுமொத்தமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை, அமலாக்கத்துறை விரைவு நடவடிக்கை எடுத்து செந்தில் பாலாஜியினுடைய பைலை கேன்சல் பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் இந்த பணம் போய் சேர்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய குடும்பங்கள், சம்பந்தப்பட்டவர்கள் அமைச்சர்களாக இருந்தால் அவர்கள் மீதும் அல்லது முதலமைச்சர் மீதும் நடவடிக்கைக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாங்கள் இப்படியெல்லாம் கேட்கிறோம் என்பதற்காக ஒருவேளை நடவடிக்கை வந்துவிட்டால் அதிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் ஏதோ பெரிய வீராதி வீரர் போல நான் பாரத பிரதமரை சந்திக்க மாட்டேன், தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு அனுமதி வரவில்லை, எங்களுக்கு ஒரு முறையான பணம் கிடைக்கவில்லை, நிதி கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என்று காற்றிலே வால் வீசிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். நான் என்றைக்கு கைது செய்யப்படுவோம், கேஜ்ரிவால் போல் சிறையில் அடைக்கப்படுவோம், அப்பொழுது பெயில்ல வாங்கி பிரச்சாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையெல்லாம் வருமே. அதற்கு முன்பு நாங்கள் அரசியல் ரீதியாக மத்திய அரசை எதிர்த்தோம், அதனாலேதான் எங்கள் மீதெல்லாம் இப்படி வழக்குகள் வருவது என்று சொல்வதற்காகத்தான். ஆனால் அப்படியெல்லாம் ஏமாந்து போக மாட்டார்கள் இந்த நாட்டு மக்கள் தெரியும். தொடர்ந்து இந்த ஆட்சிக்கு வந்ததற்கு கூட 2021 இருந்து இன்றைக்கு வரை இந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற அத்தனை அக்கிரமங்களையும் பட்டியல் போடுவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். நாட்டு மக்களுடைய விளக்க தயாராகத்தான் இருக்கிறோம். மிக விளக்கமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுகிற இந்த மாநாடு
ஒரு மாபெரும் திருப்புமுனையை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக அமைக்க இருக்கிறது. இப்ப மாநாடு எவ்வளவு பேர் கலந்துக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு நம்ம பெருங்கோட்டத்தில் மட்டும்? இந்த 5 மாவட்டங்கள், 5 வருவாய் மாவட்டம், 9 கட்சிகளுடைய மாவட்டம்: கரூர், நாமக்கல் மேற்கு, நாமக்கல் கிழக்கு, சேலம் கிழக்கு, மேற்கு மாநகரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி கிழக்கு, மேற்கு, திருப்பூர் ஆகிய 9 பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்டங்களில் இருந்து நாங்கள் 25,000 பேர் அமர்வதற்கான திடலை ஏற்பாடு செய்கிறோம். நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். குஜராத் மாநிலம், சில மாநிலங்கள்லாம் மாநில முதல்வர்கள் தான் துணைவேந்தர் வேந்தர்களா இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இவ்வளவு எதிர்ப்பு நல்லவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் எதிர்ப்புக்காக சொல்லவில்லை. அதான் நான் முதலே சொன்னேன். உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வர வேண்டிய அதிகாரங்கள், அந்த சட்டமன்றத்துக்கு இருக்க வேண்டிய அதிகாரங்கள், சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்திற்கு உண்டான உரிமைகள், இவைகளை பற்றி மட்டும் கருத்து தெரிவித்து அவர்கள் தீர்ப்பை சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பவர் யார் என்பதுதான் முக்கியம். இப்ப இவர்களான கேட்கிறேன், மாறுறவங்க வந்து அவ்வளவு விருப்பப்படலையே. ஜெயலலிதா கூட அது கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஏன் பேராசிரியர் பொதுச் செயலாளர் வழக்கே போட்டார? திமுகவில் இருந்து கலைஞரை ஏற்றுக்கொள்ளாத கொள்கிறான். இது செக் மிஷர்ஸ் இருக்கணும்னு தானே. பெரியார் பல்கலைக்கழகத்துல முறையீடு பெரியார் பல்கலைக்கழகத்தை பற்றி எனக்கு தெரியாது. நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கல, பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கல. பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றவர்களோடு எனக்கு ஒன்றும் கொடுக்கல. அவர் படிச்சிருக்கலாம், பெரியார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி இருக்கலாம் என்ன. அதனால பெரியார் பல்கலைக்கழகத்தோடு அவருக்கு அந்த தொடர்பு இருந்திருக்கும். அதனால அவர் கேட்கிறார். அவருக்கு அவ்வளவு அவர் மிகப்பெரிய ஆடச்சிறந்த அறிவாளியா இருக்கலாம். அவர் கேட்கிறார். எனக்கு அவ்வளவு அறிவு இல்லை. ஓகே, வணக்கம்.